ராயபுரத்தை சேர்ந்த நிக்சன்கிற ஒரு சகோதரர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். அந்த கேள்வி பாருங்கள். வணக்கம் ஐயா பிஜேஎஸ் அவர்களே, உங்களோட பேச்சுகள் உங்களோட இதெல்லாம் நான் ஒத்திரி ரொம்ப கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு சில இஸ்லாமத்தை பற்றி கொஞ்சம் விஷயம் எனக்கு தெளிவாக வேண்டியது. என் பேர் நிக்சன், என் வீடு ராயபுரத்தில் இருக்கேன். இஸ்லாத்தை பற்றி நான் கேட்கும்போது பார்க்கும்போது உங்கள் இதில் முஸ்லீம்ஸு என்ன சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்தில் பார்க்க போனீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் பெண்களுக்கு இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, நான் நிறைய கேள்விப்பட்டது, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். எல்லாத்தையும் சொல்கிறீங்க ஆண்கள் எத்தனை கல்யாணம் ஆனாலும் பண்ணலாம், சலாக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், தலாக் பண்ணிட்டு 1 2 3 4 சொல்கிறீங்க. ஆனால் பெண்களுக்கு ஆண்கள் இறந்த பிறகு தான் கல்யாணம்னு சொல்கிறீங்க. அது அடிமைத்தனம் இல்லையா? அப்போது இங்கே சம உரிமை, அது அந்த 2 பேருக்கு ஈக்குவல் கொடுக்கறது இல்லை. இஸ்லாத்தில் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, இல்லை இது பெண்களுக்கும் உண்டா? இது கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லணும். தேங்க்யூ. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பெண்கள் சம்பந்தமாக விஷயங்களை கேட்குறார். முஸ்லீம்கள் நான் கவனித்த வகையில் பெண்களை நீங்கள் மட்டமாக கருதுறீங்க, அவங்கள அடக்கி வைக்கிறீங்க, ஒடுக்கி வைக்கிறீங்க. பெண்கள் ஆண்கள் பல திருமணம் செய்யலாம்னு சொல்கிறீங்க. பெண்கள் கணவன் இறந்தால்தான் விவாகரத்து செஞ்சால் தான் இன்னொரு திருமணம் செய்ய முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ ஆணுக்கு மாதிரி அந்த பெண்ணுக்கு கொடுக்கல. அப்போ இஸ்லாத்துலாம் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுங்கிறது அவருடைய கேள்வியுடைய சாராம்சம். முதல்ல அந்த திருமண விஷயமாக அவர் கேட்குற அந்த கேள்வியில் அவர் கேட்குறது சரிதான். இஸ்லாத்தில் ஒரு ஆண் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை நாடக்கூடியவனாகவும் அவனுடைய மனைவியின் மூலம் போதுமான திருப்தி அடையவில்லை என்ற நிலையிலும் இருந்து 2 பேரையும் சமமாக நடத்தக்கூடிய வாழ்வாதார வசதி செய்து கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அவன் இன்னொரு திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இதில் மாற்று கருத்து இல்லை. இது இஸ்லாம் தான் அனுமதித்திருக்கிறது. ஆனால் இதில் நம்ம கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி இந்த மாதிரியான அனுமதி இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்குதா? உலகத்தில் எல்லா மதங்கள்லையும் இது இருக்கிறது. எல்லா மதத்தினுடைய நீங்கள் புனிதர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்களெல்லாம் பல மனைவியரோடு வாழ்ந்தார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். அவர்களை புனிதர்களாகவும் நீங்கள் சொல்வார்கள். நீங்கள் தெய்வமாக வணங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது மரியாதைக்குரியவர்களாக மதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். அவர்களை பற்றியெல்லாம் உயர்வான எண்ணம் நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய வரலாறு எப்படி எழுதப்பட்டிருக்கிறன்னு கேட்டால், அவருக்கு இத்தனை மனைவி, அவருக்கு 1000 மனைவி, 1000 மனைவி, 12 மனைவி, 100 மனைவி என்றெல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் பலவிதமாக குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய சித்தாந்தமாக இதை சொல்லவில்லை. நீங்கள் எந்த மதத்தினுடைய வேதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் நன்மக்கள் என்று மதிக்கக்கூடியவர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பல பெண்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பல மனைவியோடு வாழ்ந்தல் என்ற ஒரு விஷயம் நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அனுமதியை கொடுத்தாரு என்று நீங்கள் சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்துக்கு முந்தின மதங்கள் இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடியே எல்லா மதங்களுடைய வேத நூல்கள்லையும் அவங்களுடைய இதிகாசங்கள்லையும் என்ன இருக்கிறது, அவங்க புனிதர்களாக மதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் பல மனைவியோடு வாழ்ந்தார்கள். அப்போ இது ஃபஸ்ட்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது இஸ்லாத்தின் பிரச்சனை அல்ல. இது நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஒன்றுக்கு மேலே திருமணம் செய்வதை பொதுவாக பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பா அந்த மாதிரி சமூகத்தில் ஒருத்தர் 2 பேர் இப்படி செய்யும் பொழுது நமக்கு ஒரு விகாரமாகவும் அது ஒரு அருவருப்பாகவும் தோன்றுகிறது. ஏன் தோன்றுறது? ஒரு மனைவியோடு நீ வாழ வேண்டியதானே, அவள் ஒரு புருஷனோட தான் வாழ்கிறாள், நீ எதற்காக ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு இன்னொரு திருமணம் செய்கிறாய் என்று அதை ஒரு கேள்வியாக நம்ம உட்படுத்துகிற காரணத்தினால தான் இது ஒரு தப்பான ஒரு செயல் என்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும், இது பெண்களுக்கு இழைக்கிற கொடுமை என்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு ஆண் ஒரு மனைவியோடு வாழ்வது தான் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு, அதில் சந்தேகம் கிடையாது. அவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் அவளுக்கே உரிமையாகிவிடும், அதுலேயும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பெண்ணோடு வாழக்கூடிய அந்த வாழ்வுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் ஆண்கள் அப்படி இருக்கிறார்களா? ஆண்கள் ஒரு பெண்ணோடு தான் வாழணும் என்று இருக்கிறார்களான்னு கேட்டால், திருமணம் செய்யாமலேயே பல பேரோட வாழக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்களா இல்லையா? மனைவி என்று இருக்கிறார்கள், ஒருத்தி இருக்கிறாங்க. ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உரிமை பாதிக்கப்படுமா? கல்யாணம் பண்ணாமல் சும்மா விசார விடுதிக்கு போயிட்டு வந்தால் பாதிக்காதா? அல்லது அவங்கள ஒரு சின்ன வீடாக அதை அமைத்து கொண்டார்கள் என்றால் அப்போ அந்த பெண்ணுடைய உரிமை பாதிக்கப்படுது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்களை பார்க்குறோம்,
பலதாரமணம் கூடாதுன்னு பேசக்கூடியவர்களெல்லாம் பார்க்குறோம். அதைக்கு சட்டம் கொண்டு வந்தவர்களெல்லாம் பார்க்குறோம். எம்பிகளை பார்க்குறோம், எம்எல்ஏக்களை பார்க்குறோம், மந்திரிகளை பார்க்குறோம், பல மாநில முதல்வர்களை எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் தப்பு, பலதாரமணம் தப்பு என்று சொல்லக்கூடிய அவர்களில் பல பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட பல பெண்களோடு வாழ்ந்து கொண்டு வெளிப்படையாக அறிவித்து கொண்டு அவர்கள் எம்பிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் மந்திரிகளாகவும் இருக்க முடிகிறது. அப்போ எல்லாரும் செய்கிறாங்க. முஸ்லீம்கள் அளவை விட அதிகமாக என்ன செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ஒன்றை மனைவி என்பார்கள், ஒன்றை துணைவி என்பார்கள். 2 மனைவி வைத்துக் கொள்வதுதான் குற்றம். ஒரு மனைவியும் ஒரு துணைவியும் இருந்தால் அது குற்றமில்லை என்கிற மாதிரியான அந்த சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு அதை செய்கிறார்கள். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு துணைவி என்கிற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதன் காரணமாக தண்டிக்கப்படுவார்களா? அவர்கள் வகிக்கிற அந்த அரசு பதவிகளிலிருந்து பறிக்கப்படுவார்களா? படமாட்டார்கள், பட்டது இல்லை. அப்போ என்ன செய்கிறோன்னு கேட்டால், எல்லாரும் இதை செய்கிறாங்க. அதாவது திருமணம் செய்து கொண்டு ஒரு பக்கம் முஸ்லீம்களுக்கு அனுமதி இருக்குன்னு கேள்வி கேட்குறீங்க, கரெக்டு. அது திருமணம் இது கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் கூடாதுன்னு கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்டால் திருமணம் கூடாதுன்னு மட்டும் சொல்லணுமா? ஒரு மனைவியை தவிர எந்த பெண்ணையும் நாடக்கூடாதுன்னு சொல்லணுமா? எது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு? ஒரு மனைவியை தவிர வேறொரு ஆள் வாழக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும். அப்படி சட்டம் கொண்டு வந்தால் அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் விபச்சாரம் செய்கிற விடுதிகள் மூட வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி விபச்சாரம் செய்தால் குற்றமில்லை என்று சட்டம் எழுதி வச்சிருக்கிறீங்க. விபச்சாரம் செய்கிறாள் எப்போ சொல்லிவிடுகிறீர்களோ, மனைவி அல்லாதவளோடு அவன் போகிறான். மனைவி அல்லாதவளோடு அவன் போய் சேருவது சட்டப்படி தண்டிக்க முடியாது என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் அந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இப்போ எங்கே போய்விட்டது? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கல்யாணம்னு மட்டும் பண்ணிவிடாத. கல்யாணம் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வா, தப்பு கிடையாது. அரசாங்கம் உன்னை தண்டிக்காது. அல்லது ஒருத்தையோ 2 பேரும் நினைச்சிங்க மனைவின்னு சொல்லாமல் நீ சும்மா சேர்த்து வச்சுக்க, சும்மா சேர்ந்து வாழ்ந்துக்க, அப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் கல்யாணம்னு பண்ணினா உன்னை கிரிமினல் குற்றவாளியை கொண்டு போட்டுருவோம் என்பது தான் இந்த பலதார மனம்ங்கிறத எதிர்க்கக்கூடிய அத்தனை நாடுகளுடைய அத்தனை தலைவருடைய கொள்கையாகவும் இருக்கிறது. அப்போ உங்களால் ஏன் ஒரு மனைவியை தவிர இன்னொருத்தரை வாழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கக்கூடிய உங்களால் ஆண்களை விபச்சாரம் செய்கிற ஆண்களை தண்டிப்போம். மனைவி அல்லாத ஒரு பெண்ணோட உடலுறவு கொண்டால் அவனை தண்டிப்போம், 10 வருஷம் சிறை தண்டனை கொடுப்போம். சின்ன வீடு வைத்தால் அவர்கள் எம்எல்ஏ எம்பியாக ஆகக்கூடாது என்று சட்டம் கொண்டு வருவோம். அரசு வேலை கிடையாது சட்டம் கொண்டு வருவோம். அவர்களுக்கும் சிறை தண்டனை கொடுப்போம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி பலதாரம் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நியாயம் இருக்கிறது. எல்லாருமே இதை நீங்கள் தப்புன்னு நினைக்கவே இல்லையே. கல்யாணம் பண்ணால் மட்டும் மனைவியின் உரிமை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. கல்யாணம் பண்ணாமல் எத்தனை பேரோட போனாலும் பிரச்சனை இல்லைங்கிறீங்களே. அப்போ பெரிய பெரிய நகரங்களில் எல்லாம் அந்த விபச்சார விடுதிகளை அரசாங்கம் நடத்துகிறது. லைசன்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட வரி வாங்கி கொண்டு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்து பகிரங்கமாக நின்று கொண்டு ஆண்களை அழைக்கக்கூடிய விபச்சார விடுதிகள் எல்லாம் மும்பை, கல்கத்தா போன்ற பகுதிகளெலாம் என்ன செய்கிறது? அதிகாரப்பூர்வமாகவே நடத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆண் மனைவிக்கு துரோகம் செய்யலாம்னு அர்த்தம். மனைவி இருக்கும் பொழுது தானே எல்லாம் வர்றான். மனைவின்னு உனக்கு இருக்கும் பொழுது எதுக்கு இங்கே வர்ற என்று கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. அப்படி அது ஒரு கணவன் அல்லாத ஒருத்தனோடு வாழ்வதற்கு எப்படி நீ தொழிலாக செய்கிறாய் என்று இவளை கேட்பதற்கும் துப்பு கிடையாது. அப்போ நாங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி, எங்கே ஒருவனுக்கு ஒருத்தி இருக்கிறது? ஒருவருத்தி எங்கேயுமே கிடையாது. எந்த நாட்டிலையும் மேலை நாடுகளையும் கிடையாது. இன்னைக்கு காலையில் இவனோட சாயந்தரம் அவனோட, இதுதான் மேலை நாடுடைய கலாச்சாரம். அப்போ இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய விஷயம் அது கல்யாணம் பண்ணுவதை மாத்திரம் குறிக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டார்களே தவிர கல்யாணம் அல்லாத முறையில் எத்தனை பேரோடையும் வாழலாம் என்று சொன்னால் அப்புறம் எங்கே இருக்குது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது? அப்போ இதுக்கு எதுக்குறாங்க? ஏன் உங்களுக்கு செய்ய முடியாது. கல்யாணம்டா மட்டும் சரின்னு ஒத்துக்குருவான். விபச்சார விடுதி 3 ரூபா பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுறேன், அவ்வளோ செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ சின்னவோட வச்சா தண்டனைன்னு சொன்னீங்கன்னா பெரிய புரட்சி வெடிச்சு போயிடும். அப்போ என்ன சட்டம் போட்டாலும் இதை தடுக்க முடியலைன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம விரும்புகிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாழ்ந்தால் நல்லது, விரும்புகிறோம், அது விருப்பம், ரைட்டு தான் வைக்க. ஆனால் உடற்கூறு ரீதியாக ஆண்களுடைய இந்த விஷயத்தில் ஆண் ஒரு பலவீனனாக படைக்கப்பட்டு இருக்கிறான். அப்படி படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால மனைவி இடத்துல அவன் போதுமான ஒரு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது இன்னொரு பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்புறவனா படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நீ இன்னொரு பெண்ணை நாடுவதாக இருந்தால் நீ மனம் செய்து கொள்வாயா? மனைவி என்று அறிவிப்பாயா? அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளைகளை ஓம் பிள்ளைன்னு சொல்லுவாயா?
இவளுக்கு மாதிரியான அதே அந்தஸ்து நீ கொடுப்பாயா, அப்போ தான் உனக்கு அனுமதி என்று சொன்னால் முக்கால்வாசி பேர் ஓடி போயிடுவான், ஆட்டேன்ருவான். அப்போ பல பெண்களை நாடக்கூடிய ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து போய்விடும். திருமணம் என்று சொன்னால் பொறுப்பை சுமக்க வேண்டும். சின்ன வீடுக்குன்னா சின்ன அளவுக்கு சுமக்க வேண்டும். தினம் ஒரு இடத்துல போயிட்டு வருவது என்றால் ஒன்றும் சுமக்க வேண்டியது இல்லை. அன்னன்னைக்கு உரிய பொருளாதாரத்தை கொண்டு கொடுத்து விட்டு ஒடியாந்து விட வேண்டும். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அப்போ அவன் என்ன நினைக்கிறான், கல்யாணம் பண்ண சொல்கிறேன், எம்மாடி நமக்கு சரி வராது, அப்போ அந்த நம்ம ஒரு மனைவியோட இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ திருமணம் தான் உனக்கு வழின்னு சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உலகத்தில் 14 நூற்றாண்டு பிறகு பெண் உரிமை இத்தனை இயக்கங்கள் வந்த பிறகு கூட இதை உலகத்தில் எங்காவது ஒழித்திருக்கிறார்களா? விபச்சாரத்தை உலகத்தில் எந்த நாட்டிலாவது விபச்சாரம் தப்புன்னு சட்டம் இருக்குதா? எந்த நாட்டிலையும் விபச்சாரம் தப்புன்னு சட்டம் போட்ட ஒரு நாடு உலகத்தில் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவி இருக்கும்போது இன்னொருத்திட்ட போகலாம்ங்கிறது அர்த்தம். அதுக்கு மனைவி இருக்கும்பொழுது இன்னொருத்திட்ட போகலாம் என்று ஒரு சட்டத்தை எழுதி வைத்துக்கொண்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போவாத குற்றமாக்கணும். இது என்ன? இது மடமையா? இது என்னது? இது அறிவார்ந்த செயலா? இது செய்கிறோம். உலக நாடுகள்லாம் எல்லாரும் அறிவாளிகள்லாம் சேர்ந்து கூடி பார்த்தா கூட அந்த சட்டம் வகுக்கிறவனுக்குள்ளேயும் அது இருக்கிறது. அவனே நாளைக்கு சின்ன வீடு அவனுக்கு தேவைப்படும், அவனே எங்கிட்டாவது ஒரு நேரத்தில் போயிட்டு வருவான். அப்படிலாம் இருக்கிறதுனால இப்படியான சட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள். கல்யாணம் பண்ணுறதுங்கிற விஷயம் அவனுக்கு பெரிய சுமை, கல்யாணமே இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவோம் ஈஸின்னு சொல்லிட்டு அப்படி சிந்தனையில் எல்லாரும் இருக்க போய்தான் இதற்கு சட்டம் அவர்கள் கொண்டு வர முடியவில்லை. இப்போ என்ன பிரச்சனை? பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. எல்லாரும் தான் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் பெண்கள் 2 கல்யாணம் பண்ணுனா கொடுமைப்படுத்துங்க நீ, சரி. முஸ்லீம் அல்லாதவர்கள் பல பெண்களோடு டெய்லி ஒரு பெண்ணோட போயிட்டு வந்தால் அது கொடுமை இல்லையா? மனைவி இருக்கும்போது சின்ன வீடு வைத்தால் அது கொடுமை இல்லையா? அப்போ அப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த கொடுமைப்படுத்தலைங்கிற ஒரு விஷயம் அது சாத்தியம் இல்லை. ஒரு ஆண் அப்படி தான் படைக்கப்பட்டு இருக்கிறான், அப்படி இருக்கக்கூடாது என்றது ஒரு நல்லவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்ப்பு அப்படி இருக்கலாமே தவிர அப்படி இருக்கிறானா இல்லையா? அப்படி இல்லைன்னா எதுக்கு விசாரம் அப்படி இதெல்லாம்? அப்படி இல்லைன்னா எதுக்கு சின்ன வீடுகள்லாம்? அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்போ ஆண் இப்படி தான் இருக்கிறான். ஆண்களுடைய சுபாவம் என்னன்னு கேட்டால் பெண்களை அதாவது 90-95% பேர் ஒரு மனைவியோட திருப்தி அடைந்து கொள்ளுகிறான். அவனுக்கு பஞ்சாயத்து இல்லை. ஒரு 5% பேர் தான் மனைவி இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேறு பக்கம் நாட்டம் உள்ளவனாக இருக்கிறான். அப்படி நாட்டம் உள்ளவனாக இருக்கும் பொழுது நீங்கள் சட்டம் போட்டு அவனை தடுக்க முடியலை. நீங்களே வழி செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. சட்டம் போட்டு தடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் நீங்களே ஸ்டார் ஹோட்டல்கள் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நீங்களே விபச்சார விடுதிகளை என்ன செய்கிறீங்க? வருமானம் வருது என்பதற்காக வேண்டி நகராட்சி மூலமாக மாநகராட்சி மூலமாக அனுமதி வழங்கி லைசன்ஸ் கொடுக்குறீர்கள். அப்போ நீங்களே சின்ன வீடுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு போனால் சின்ன வீட்டுக்கு மனைவியுடைய உரிமை உண்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன? இப்போ இது என்ன குறை சொல்கிற என்ன இருக்குன்னு எல்லாரும் தானே செய்கிறீங்க. இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய என்ன? நீ கல்யாணம் என்ன இவள்கிட்டையும் சந்தோஷம் அனுபவிக்கிற, அவள்கிட்டையும் அனுபவிக்கிறாள். இவளுக்கு பிறந்த பிள்ளை ஓம் பிள்ளைங்கிற, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிற. இது அநியாயம். அப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது? எல்லாரும் ஒருத்தர் வாங்க 4 நாள் கட்டிட்டு போங்கன்னு இஸ்லாம் சொல்லியிருக்குதா? இல்லை, அனுமதித்திருக்கிறது. ஏன் அனுமதிக்கிறேன் என்று கேட்டால் திருமணம் அந்த மாதிரி நாடக்கூடியவனாக ஆண் படைக்கப்பட்டு இருக்கிறான். ஆம்பளை அப்படி எல்லா ஆணும் இல்லை, 95% ஆண்கள் அப்படி இல்லை. ஒரு 5% ஆண்கள் இந்த மாதிரி தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அப்படி தன்மை உடையவர்களாக இருக்கும் பொழுது நீ ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னீன்னு சொன்னால் ஒன்னால் சட்டம் போட்டு தடுக்க இயலாது. எங்கே வேணாலும் போயிட்டு வருவான், வாசல் திறந்து கிடக்கிறது, அவனுக்கு எது வேணாலும் கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது இஸ்லாம் அதை நெறிப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நீ ஆசைப்படுறியா? ஒரு கல்யாணம் பண்ணி நியாயமாக சிந்திச்சு பாரு. இவள்கிட்டையும் வாழ்கிற, அவள்கிட்டையும் வாழ்கிற, இவளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீ வாழ்ந்துட்டு போனீங்கன்னா என்னோட அர்த்தம்? அவளுக்கு காலமெல்லாம் நீ சுமக்கணுமா இல்லையா? காலமெல்லாம் கஞ்சி ஊற்றுவியா? அவளுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுப்பியா? ஒரு 2 வீடு இருந்தால் ஒரு வீடு அவளுக்கு எழுதி கொடுப்பியா? 10 லட்ச ரூபா பணம் உனக்கு வருமானம் 5 லட்சத்தை அவருக்கு கொடுப்பியா? எல்லாம் சமமாக கொடுப்பியான்னு இஸ்லாம் கேட்குது. கொடுப்பேன்னா கட்டிக்க அப்படின்னு சொன்னால் பல பெண்களை நாடி அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறான். அவன்லாம் ஓடி போயிடுவான், எனக்கு வேணான்டுவான். அப்போ பல பெண்களை நாடக்கூடிய எண்ணிக்கை எதில் குறையும்? பலதார மனம் ஆண்களுக்கு சட்டப்பூர்வமாக அனுமதித்தால் இந்த சின்ன வீடுகள்லாம் ஒழிஞ்சு போயிடும். உனக்கு அப்படி தான் வேணும்னா கல்யாணம் மனைவியாக உனக்கு முடியும் என்றால் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அது ஒரு விஷயமாச்சா? அந்த பலதார மனம் தான் குறை சொல்கிறீங்க. பலதார மனம்ங்கிறத இது இஸ்லாத்தின் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் நாங்கள் வெக்கப்படாமல் சொல்லுவோம், எங்கள் மார்க்கத்தில் உண்டு, அனுமதி உண்டு. ஆமாம் உண்டு தான். உங்களுக்கு என்ன அனுமதிலாம் கிடையாது, ஆனால் செஞ்சுக்கிறோம். அதனால உங்களுக்கு குறையா தெரியலை. மற்றவங்கள்ட்ட பார்வை என்னன்னு கேட்டால் அதெல்லாம் தப்பு, பெரிய தப்பு, அது பெண்களுக்கு செய்கிற கொடுமை அப்படின்னு மேடையில் ஏறி பேசுவோம்.
இப்படியெல்லாம் செய்யலாமான்னு பேசுவோம். பேசிவிட்டு இன்னும் சாயந்தரம் வந்து பம்பாய்க்கு சேப்பலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அப்படின்னு இருந்தால் இதான இப்போ பெரிய கொடுமை. எல்லாரும் தானே செய்கிறீங்க. அப்போ எல்லாரும் செய்வதை விட எல்லாரும் அநியாயமான முறையில் செய்கிறார்கள். இன்னைக்கு ஒருத்தி நாளைக்கு ஒருத்தி என்று அநியாயமான முறையில் போய் என்ன செய்கிறாங்க, பல பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உண்மை இத்தனை பேர் விதவைகள்லாம் இருப்பாங்க, வாழ்விழந்து நிற்பாங்க, சட்டப்படி மனைவி ஆக்கிக்க, மனைவி ஆக்கி கொண்டு ஒதுக்குற நாட்கள் வரைக்கும் சமமாக இருக்க வேண்டும். 15 நாள் இங்கே இருந்தால் 15 நாள் அங்கே ஏறி என்கிற அளவுக்கு எல்லாத்துலேயும் பொருளாதாரத்திலேருந்து சொத்துலேருந்து அனைத்துலேயும் ஈக்குவல் பங்கு கொடுக்க இயலுமா அப்படின்னு சொல்லுவது நல்ல நிலைப்பாடா? கல்யாணம் மட்டும் பண்ணிடாத, இஷ்டப்படி எப்படி வேணாலும் போய்க்க, இது நல்ல நிலைப்பாடா? அல்லது நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ரெண்டையும் தடுப்போம்னு சொல்லுங்கள். கல்யாணத்தையும் தடுப்போம், எல்லா விபச்சார விருதையும் மூடுவோம். மனைவி அல்லாத ஒருத்தியோடு ஒருத்தன் கொண்டானையானால் அவன் சிரம் துண்டிக்கப்படும், சட்டம் ஒழுங்கா வைப்போம். அப்படி போட்டிங்கன்னா அந்த பெண்களுக்கு நீங்கள் அக்கறைப்படுறீங்க, பெண்கள் உரிமையை பாதுகாக்கிறீங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே உங்களுக்கு சட்டம் போட முடியலை. பொய். நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்வதெல்லாம் பச்சை பொய். அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக உங்களுடைய கோபத்தை கூட வெளிப்படுத்த மாட்டீர்கள். அப்படி செய்தவர்கள் எல்லாம் முதல்வர்களாக இருந்திருக்கிறார்கள், மத்திய மந்திரிகளாக இருந்திருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் நீங்கள் மதித்து கொண்டாடி விழாக்கள் அழைத்து பேச வைக்கிறீர்கள். அவர்கள் பல பெண்களோடு வாழ்கிறார்கள். அது உங்களை உறுத்தவே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் போனால் மட்டும் உறுத்துக்கிறது. இது எந்த நியாயம்ங்க? இந்த கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தால் பெரிய குற்றம், கல்யாணம் இல்லாமல் எத்தனை பேர்கிட்ட வாழ்ந்துட்டு அது குற்றம் இல்லைன்னா இது ஒரு லாஜிக் இருக்கா? எதற்காக இது தப்புன்னு சொல்கிறீங்க? முதல் மனைவி பாதிக்கப்படுறாள் என்பதற்கு தானே தப்புங்கிறீங்க. முதல் மனைவி பாதிக்கப்படுறது இதனால தான் பாதிக்கப்படுது, இதனால் மட்டும்தான் பாதிக்கப்படுவாளா? இப்படிலாம் போனால் பாதிக்கப்பட மாட்டாளா? அப்போ எப்படி போனாலும் அவள் பாதிக்கப்படுவாள். அதை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறை கிடையாது. இஸ்லாத்தில் சொல்கிறத எதிர்க்கணும், அது குறை காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரே விஷயம் தான் கேட்குறோம், இது தவறு என்று சொன்னால் நீங்கள் உலகத்தில் முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் கூட இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து காட்ட சொல்லுங்கள். மனைவி அல்லாத ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொட்டால் அவனுக்கு கடும் தண்டனை சட்டம் கொண்டு பார்ப்போம். அப்போ என்ன கொண்டு வர முடியலன்னு என்ன அர்த்தம்? கொண்டு வர முடியலனாலும் பரவாயில்லை, அப்படி செஞ்சால் தப்பு வர இல்லை. விரும்பி நீதிமன்றத்தை விரும்பி அவங்களாக செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களை தண்டிக்க இயலாதுங்கிறீங்க. அப்போ விரும்பி அவர்களாக செய்வது என்பது எப்படி சரியாக வரேன்? இவன் விரும்பி அவனோட செஞ்சாலும் அந்த மனைவியுடைய உரிமையை தானே பறிக்கிறா. அப்போ நான் விரும்பி செய்கிறது சும்மா தெருவில் கிடக்கிறது விரும்பி எடுத்துக்கலாம். ஒரு சொந்தமான ஒன்றை விரும்பி எடுத்துக்கிற இயலுமா? கணவனா மனைவி, அவளுக்கு கணவன், அவனுக்கு மனைவின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் விரும்பி போய் இன்னொரு பெண்ணோட சேருவாங்களாம். விரும்பித்தானே 2 பேரும் செஞ்சாங்க. விரும்பினீங்க, எதை விரும்புனீங்க அப்படி பேசணும்ல. அடுத்தவன் மனைவி விரும்பினீர்கள், எப்படி விரும்பலாம்? அப்படி எங்கேயாவது பேச உங்களால் ஏன் திராணி இருக்குதா? இதில் பலதாரமான என்னமோ முஸ்லீம் பூரா 4 கொண்டாடி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி கதை விடுறீங்க. நாங்கள் அப்படி எங்கள் தான் கம்மி. பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் தான், முஸ்லீம்கள் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழக்கூடியவர்கள் யாருன்னு பட்டியல் போடுறாங்க. பாராளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படுது, முஸ்லீம் தான் கம்மியாக இருக்காங்க. சதவீத அடிப்படையில் நாங்கள் ஜனத்தொகை கம்மி தான், நான் சதவீத அடிப்படையில் சொல்கிறேன். சதவீத அடிப்படையில் வந்து முஸ்லீம்கள் குறைந்த சதவீதமாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் தான் அதிகமாக பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாக இருக்கிறது. அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த அந்த பல பெண்களை கல்யாணம் பண்ணலாம் என்பதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. பயப்படுவோம். ஆஹா, இன்னொரு பெண்ணை இருந்தால் நாடுனா கல்யாணம் பண்ணணுமே, நமக்கு இயலாத, சமமாக நடத்தணுமே, சமமாக நடத்த எவனுக்கு முடியும், சாத்தியமாகுமா என்று பயந்துக்கிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவளோட ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். நினைத்தால் சட்டம் ஒன்று தடுக்காது, ஃப்ரீயாக திறந்து விட்டுருக்கிறீங்க. அப்படி இருந்து கூட அவன் செய்கிறானா, முஸ்லீம் செய்கிறானா? உங்கள் தெருவில் அப்படியே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நிக்சன் அவர்களே, உங்கள் தெருவில் முஸ்லீம்கள் இருந்தார்கள்னா எத்தனை வீட்டு 4 கொண்டாட்டி இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். 3 சொல்லுங்க பார்ப்போம், 2 சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. தத்துவ சட்டத்தில் இருக்கிறது. அது எதுக்கு? இந்த சின்ன நம்பரில் இருக்கான் பாருங்க, அவனுக்காக வேண்டி. அவன் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, விபச்சாரத்தில் விழுந்து அவள்கிட்ட உள்ள நோயெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிய மனைவிக்கு கொடுத்து விடக்கூடாது. முறைப்படி அவனுக்கே உள்ளதாக அவளையும் ஆக்கிக்கொள், இவளை ஆக்குற மாதிரி அவளையும் உனக்குரியதை ஆக்கிக்கொள். இன்னைக்கு உனக்குரியவள், நாளைக்கு இன்னொருத்தருக்குரியவள் உள்ளவளை போகாத அப்படின்னு சொல்வது பெண்களுக்கு பாதுகாப்பு தானே. அப்போ இந்த பலதாரமான அது நீங்கள் தப்பாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்களுடைய தன்மையை விளங்காமல் நீங்கள் என்ன உலகத்தில் இருக்கிறது பார்க்குறீங்களே, ஆண்கள் தானே இப்படி வேலையும் பண்ணுறான். பெண்களை தானே அந்த வேசிகள் என்று பட்டம் சுமத்தி அதுக்கு ஒன்று தொழிலாக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. அந்த வேசிகள்னு சொல்லக்கூடியவங்க யார்? அவங்கள சமூகத்தில் உள்ள பெண்கள் தானே.
அவர்கள் யாரை பிடிக்கிறார்கள்? ஒருத்தியுடைய கணவனை தானே பிடிக்கிறார்கள். அப்போ ஒருத்திக்கு கணவனாக இருக்கும் பொழுது நீங்கள் பொண்டாட்டிட்ட போடாதீங்க அங்கே வர்றேன்னு கேட்குற மாதிரி நீங்கள் ஒரு சமூகத்தை உண்டாக்கலையே. அதனால பலதார மனம் என்பது வந்து ஊக்குவித்து கம்பல்சரி ஆளுக்கு நாள் கட்டுங்கன்னு எங்களுக்கு சொல்லப்படவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டில் முஸ்லீம் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அரசியல் தலைவர், சமுதாயத்தை அறிந்து வைத்திருப்பீர்கள். யார் 4 பொண்டாட்டுக்கா சொல்லுங்க வைப்போம், 2 காட்டுங்க வைப்போம். ஆனால் முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் கற்பனையில் கொண்டு வாங்க, பல பேருக்கு 2 3, சின்ன வீடு பெரிய வீடு, துணை இணை துணை எல்லாம் இருக்கிறது. அதனால இது இஸ்லாம் ஒரு காழ்ப்புணர்வில் கேட்குற ஒரு கேள்வி. யதார்த்தமாக என்ன நிலைமை என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த கேள்வி கேட்க மாட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டால், சரி இன்னொரு கேள்வி அதில் கேட்குறாரு, சரி ஆம்பளை கொடுத்துட்டீங்கள, பொம்பளையும் ஒரு 4 பண்ணிக்கட்டுமே அப்படின்னு என்ன செய்கிறாரு கேட்குறாரு. தாராளமாக சமமாக கொடுக்க வேண்டிய நாடு கொடுக்கலாம், எல்லாத்திலும் கொடுக்க முடியுமா? அதாவது பெண்கள்னா ஏன் பெண்கள்னு அவங்கள சொல்கிறோம், அவங்களுக்குன்னு சில டிஃப்ரெண்ட் இருக்குது போய் தானே சொல்கிறோம். ஆண்கள்னு ஏன் சொல்கிறோம்? இவன்கிட்ட அவள்கிட்ட இல்லாத வேறு சில அம்சங்கள் இருக்க போய் இவன் ஆண்கள்ங்கிறோம். அப்போ ஆண் பண்ணி என்ன பிரிக்கிறோம் இல்லையா? எதனால் பிரிக்கிறோமோ அந்த அம்சத்தில் சமம் கிடையாது. அது இல்லாத விஷயங்கள்ல அறிவுல எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு போங்க, கண் பார்வையில் சமம்னு சொல்லிட்டு போருங்க, திங்கிற சோத்தில் சமம்னு சொல்லிட்டு போயிருங்க. இவள் எதனால் ஆணாக இருக்கிறான், இவள் எதனால் பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்கிறீர்களோ அந்த மாதிரி விஷயம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஆணுக்கு ஏற்ற மாதிரியும் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் தான் விதிகள் வகுக்கப்பட வேண்டும். இப்போ பெண்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஏசியில் உட்காந்து சீட்டில் உட்காந்து அதிகாரம் பண்ணுற வேலைக்கு ஆசைப்படுறாங்க. கலெக்டர் ஆகணும், ஹெட் மாஸ்டர் ஆகணும் அப்படி ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு தப்பு இல்லை. ஏன் இந்த லோடு மேன் இருக்கிறான், மூட்டத்துக்கு இறக்குறான், அதுக்கு போட்டி போட வேண்டியது தானே? ஏன் போட்டி மாட்டேங்கிறீங்க? 150 கிலோ மூட்டை ஏற்றி இறக்குறானே, ஒரு லாரி சரக்கையும் 2 பேர் ஏற்றி இறக்கிறானுல, அது ஒரு வேலை தானே. எங்களுக்கு அதை தாங்கன்னு சொல்கிறீங்களா? எங்கள் உடம்பு அது தாங்க, அது மாதிரி தான் அது உடம்பு தாங்குற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. உடம்பு தாங்காத நோவாத விஷயங்களுக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அப்போ உடம்பு நோக்கிற விஷயம் வரும்பொழுது செய்யலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவனுக்கு ஏன்றது ஏழுது இவளுக்கு ஏழவில்லைன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா? அதை விட முக்கியமான வித்தியாசம் இதில் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஒரு ஆணுக்கு 4 மனைவி, 4 மனைவிட்டையும் குடும்பம் நடத்துகிறான். 4 பேருக்கும் பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்தா அந்த 4 பிள்ளைக்கு யார் அப்பன்? இவன் தான் அப்பன். அம்மா 4 அம்மா, அப்பன் யார்? இவன் தான் அப்பன். அப்போ இவன் தான் தந்தை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஆண் வந்து 4 மனைவிட்ட வாழ்ந்தாலும் அந்த 4 மனைவி மூலம் பெற்ற குழந்தைகள் அவன் குழந்தைகள். ஒரு பெண்ணுக்கு 4 புருஷன், 4 புருஷனோட சேர்ந்து 4 குழந்தை பெற முடியாது. 4 புருஷனோட சேர்ந்தாலும் ஒரு குழந்தை பெற முடியும். ஒரு காலகட்டத்தில் ஒரு குழந்தை பெற்ற பிறகு அந்த ஒரு குழந்தைக்கு அப்பன் யாரு? இந்த 4 பேரில் யாரு? யாருடைய சொத்தை அவனுக்கு கொடுப்பீங்க? யாருடைய வாரிசுன்னு சொல்லுவீங்க? யாருடைய இன்சில போடுவீங்க? அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தாய் என்பதுதான் தெரியுமே தவிர அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது. தகப்பன் யாருன்னு தெரியாது, சின்ன விஷயம் கிடையாது. தகப்பன் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவனுடைய சொத்துக்களில் உரிமை வாங்கலாம், கண்ணியமாக வாழலாம். அப்போ அந்த சொத்து யாருடைய சொத்து உரிமை வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் வந்து இந்த இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணு சமம்ன்றது கிடையவே கிடையாது. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உடலில் வந்து இந்த கற்பப்பை ஆம்பளைக்கு இல்லை. கற்பப்பை சம்பந்தமான விஷயம் வரும் பொழுது அந்த கற்பப்பையில் சுமக்கிறது 4 ஆண்டம் இருந்தும் ஒரு பெண்ணுக்கு 4 குழந்தைய சுமக்க முடியும். 4 ஆண்டை கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணால் வந்து 4 கற்பப்பை வயிற்றுக்குள்ளே வச்சு 4 பிள்ளைய சுமந்து இது உனக்கு உள்ளது இது உனக்கு உள்ளதுன்னு சொல்ல ஏழுமா? ஏழும்னா அதை கூட செஞ்சிடலாம். சமம் அப்போ தான் சமம் நீங்கள் பேசணும். சமம்ங்கிறது ஆண் பெண் என்ற வச்சுக்கிட்டே சமம் பேசக்கூடாது. இதில் கொடுக்கலாமா? இது கொடுத்த அறிவுபூர்வமாக இருக்குமா? அப்படிலாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இது நம்ம சொல்ல முடியாது. அவர் பெண்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர் செஞ்சாங்கன்னா இல்லற வாழ்க்கைக்கு இந்த நாட்டம் வரும் பொழுது இவனுக்கு வந்து ஒரு பெண்கள் வந்து பலாத்காரம் பண்ணி ஒரு ஆணை ஒன்றும் செய்ய முடியாது. சரிதா? 4 மனைவி இருந்தாலும் நினச்ச நேரத்தில் அந்தந்த மனைவிட்டு போய்க்கிடுவான். ஒருத்திக்கு 4 புருஷன் இருந்த 4 பேர் அவளை ஒரே நேரத்தில் அடைவதற்கு வந்தால் அங்கே வந்து 3 பேர் கொல்லப்பட்டுருவாங்க. அதான் நடக்கும். ஒரே நேரத்தில் வந்து மனைவிட்ட வர்றேன் ஏன் பொண்டாட்டி 4 பேர் வந்தான்னு வைங்க, அப்போ என்ன நடக்கும்? அது நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 பேருக்கு வேறுபாடு இருக்குது. பெண்களுக்கு கொடுக்கலாம், சமம் கொடுக்கலாம், கொடுக்குற விஷயத்தை கொடுக்கலாம். இதுக்கு பதில் சொல்லுங்க, கொடுத்துடலாம். என்ன பதில்? 4 மனைவியோட 4 புருஷனோடு வாழ்ந்தாலே ஆனால் அவளுக்கு 4 பிள்ளை பிறக்குமானால் அந்த ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு பிள்ளைக்கு இவன் தான் தகப்பன்னு எங்களுக்கு சொல்ல முடியும், அவன் ஏற்றுக்குருவான். அப்படி சொல்லுங்க பார்ப்போம். முடியாது தானே? இதில் முடியும் தானே? 4 பிள்ளை 4 பொண்டாட்டி பிள்ளை பத்தாலும் இவன் தான் அப்பன். 4 பேரும் கண்டுபிடிக்க முடியுது.
ஒரு பிள்ளை பெற்றாலும் ஒரு பிள்ளைக்கு அப்போ யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஆணும் பெண்ணுக்கு சமமாக கொடுக்குற விஷயங்களில் சமமாக கொடுப்பாங்க. இஸ்லாம் கொடுத்தான்னு இருக்கிறது, எதில் கொடுக்கக்கூடாது அதில் கொடுக்கக்கூடாது, அது லாஜிக்கு கிடையாது, அது ஒரு அர்த்தமே இல்லை. உடற்கூறு ரீதியான அந்த வித்தியாசங்களில் கவனிக்காமல் எந்த சட்டம் போட்டாலும் அது அறிவீனமான சட்டம் என்கிற காரணத்தினால இந்த பலதார மனம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விக்கு இதையே நம்ம பதிலாக சொல்லி முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த கேள்வியில் அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.